உலகம் நன்கு அறிந்த உயிர் வாழும் தமிழ் மேதை எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் தன் அன்பு மகனுக்கு எழுதிய கடிதம். உலகம் ஒரு மிகப்பெரிய வகுப்பறை. இதனை ஒவ்வொரு ஆசிரியர்களும் கவனமாக கேட்போம். அன்பு மகன் ஹரிக்கு, நவம்பர் 14, 2011. கடிதம் எழுதுவதே மறந்து போன காலத்தில் உனக்கொரு கடிதம் எழுதுகிறேன். இது நலம் விசாரிக்கும் சம்பிரதாய கடிதமில்லை. எனது பள்ளியை கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களை, அவர்களின் தனித்துவங்களை உன்னுடன் பகிர்ந்து கொள்ள விரும்பியே இதனை எழுதுகின்றேன். கிராமத்தின் அரசு பள்ளியிலும் சிறு நகரத்தின் தனியார் பள்ளியிலுமாக எனது பள்ளி பருவம் கழிந்தது. இப்போது எனது பள்ளியை பற்றி நினைக்கையில் அதன் வகுப்பறைகளும், உடன் படித்த நண்பர்களும், பாதியில் படிப்பை விட்டு போனவர்களும், நல்வழிப்படுத்திய ஆசிரியர்களும் மனதில் ஒளிர்கிறார்கள். எனது பள்ளியில் எல்லா மாணவர்களுக்கும் பிடித்தவர்களாக 1-2 ஆசிரியர்கள் இருந்தார்கள். ஒரு சிலரை யாருக்குமே பிடிக்கவில்லை. அது ஏனென்று யோசித்திருக்கிறேன். ஓர் ஆசிரியரை ஏன் நமக்கு பிடிக்கிறது அல்லது ஒருவரை ஏன் வெறுக்கிறோம்? அது வெறும் பாடம் சொல்லித்தரும் விஷயத்தால் மட்டும் ஏற்படுவதில்லை. நல்லாசிரியர் என்று நான் நெருங்கி பழகியவர்களிடம் சில பொது குணங்கள் இருந்தன. அவர்கள் மாணவர்களின் அறிவுத்திறனை, தனித்துவத்தை மேம்படுத்துவதை தங்களது தலையாய கடமையாக கருதினார்கள். பொய் சொல்லாமல் நேர்மையாக, உண்மையாக, எளிமையாக பழகுவதற்கு இனியவர்களாக இருந்தார்கள். அவர்களின் சொற்களும் கைகளும் அரவணைத்தே நான் உருவானேன். எனது வெற்றியை அவர்கள் தனது வெற்றியாகவே கருதி மகிழ்ந்தார்கள். அடுத்தவரின் வெற்றிக்காக சந்தோஷம் அடைபவர்களில் ஆசிரியர்களே முதலிடத்தில் இருக்கிறார்கள். கல்வியும் மருத்துவமும் ஒருபோதும் வேலையாக கருதப்படக்கூடாது. அவை இரண்டும் மனிதனை மேம்படுத்தும் உயர்ந்த சேவைகள். ஆகவே ஆசிரியர்களை எப்போதும் எனது வழிகாட்டிகளாக மதிக்கிறேன். ஆசிரியர்களுக்கு தன்னிடம் படித்த பல மாணவர்களின் முகங்கள் மறந்து போகக்கூடும். ஆனால் மாணவர்களுக்கு தனக்கு பிடித்தமான ஆசிரியரின் முகம் ஒருபோதும் மறப்பதே இல்லை. எனது பள்ளி அனுபவத்தில் இருந்தும், நான் படித்த கல்விசார் புத்தகங்களில் இருந்தும் ஒரு நல்ல ஆசிரியரிடம் இருக்க வேண்டிய அம்சங்கள் இவை என்று பட்டியலிட்டிருக்கிறேன். இவற்றை தனித்து எழுதுவது எளிது, வாழ்க்கையில் கடைப்பிடிப்பது சவாலானது. ஆனால் இந்த பண்புகளை கொண்ட ஆசிரியர்கள் இருக்கவே செய்கிறார்கள். அவர்களை அடையாளம் கண்டு கொண்டாட வேண்டியது எமது பொறுப்பே. பொறுமைதான் ஆசிரியருக்கு அடிப்படை பண்பு. மாணவர்கள் எவ்வளவு முறை ஒன்றை கேட்டாலும், புரிந்து கொள்ளாமல் போனாலும், வகுப்பறையில் ஒழுங்கீனமாக நடந்து கொண்டாலும் ஆசிரியர் பொறுமையாக அணுக வேண்டும். நிதானமும் பொறுமையும் கொண்டவரே நல்ல ஆசிரியராக கொண்டாடப்படுகின்றார். அடுத்தது தனித்துவம். ஒரு ஆசிரியர் தனித்துவம் மிக்க பண்புகளுடன் இருப்பது அவசியம். கற்பிக்கும் முறையிலும், உரையாடும் பாணியிலும், அன்பை வெளிப்படுத்தும் முறையிலும், மாணவர்களிடம் காட்டும் அக்கறையிலும் இந்த தனித்துவம் வெளிப்பட வேண்டும். 3வது பண்பு கற்பனை திறன். அதாவது ஒரு பாடத்தையோ புத்தகத்தையோ கற்பிக்கும் ஆசிரியர் அதை அப்படியே ஒப்புவிக்க கூடாது. மாறாக தனது கற்பனையை துணையாக கொண்டு புதிய வெளிச்சத்தில், புதிய கண்ணோட்டத்தில் கற்றுத்தர வேண்டும். அதற்கு மாற்றி யோசிக்கவும், புதிய சிந்தனைகளை உருவாக்கவும் ஆசிரியர் முன்மாதிரியாக முயற்சிக்க வேண்டும். கற்பனை இல்லாத கற்பித்தலே வகுப்பறையை அலுப்பூட்டி விடுகின்றது. அதனால்தான் மாணவர்கள் அதிகம் தோற்று போகின்றார்கள். அடுத்த பண்பு அக்கறை. ஒரு மாணவன் எப்படி படித்தால் எனக்கென்ன என்று இருந்து விடாமல் அவனது கற்கும் திறனை மேம்படுத்தி அவனை சாதனை செய்ய வைப்பதே ஆசிரியரின் வேலை. ஆகவே தன்னுடைய முழுமையான அக்கறையை பேதமில்லாமல் எல்லோரிடமும் காட்ட வேண்டும். அதற்காக மாணவனின் பின்புலத்தையும் அவனது பலம் பலவீனத்தையும் அறிந்து அவனோடு நெகிழ்வான உறவை பேணி வர வேண்டும்.
அதே போல இனிமையாக பேசுதல் என்பது முக்கியமானதொரு பண்பு. ஆசிரியர் பேசும் சொற்களே அவர் மேல் மாணவர்கள் வைக்கும் விருப்பத்தை உண்டாக்குகின்றது. ஆகவே சொற்களை பயன்படுத்துவதிலும் உரையாடுவதிலும் அவர் தெளிவுடன் இருக்க வேண்டும், தேர்வுடன் இருக்க வேண்டும். அறிவார்ந்த சொற்களை பயன்படுத்தும் விதம் ஒரு ஆசிரியரை தனித்து அடையாளம் காட்டக்கூடியது. ஆசிரியரிடம் கோபமும் வசையும் அவதூறு பேசுவதும் குறை சொல்வதும் அவரை பற்றிய தவறான எண்ணத்தை மாணவன் மனதில் அழியாத சித்திரமாக பதிவு செய்து விடுகின்றது. ஆகவே ஆசிரியர்கள் வசை சொற்களை ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது. வகுப்பறை என்பது ஒரு வழிச்சாலை இல்லை, அது இருவழிச்சாலை. அங்கே மாணவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். அவர்களிடமிருந்து சில வேளைகளில் ஆசிரியர்களும் புதியன கற்றுக்கொள்கிறார்கள். ஆகவே ஒரு நல்லாசிரியரின் முக்கியமான பண்பு அறிவுத்திறனை மேம்படுத்தி கொள்வது. அதாவது ஆசிரியர்களும் மாணவர்களைப் போலவே தொடர்ந்து வாசித்து தனது அறிவுத்திறனை மேம்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு நிறைய புத்தகங்களை வாசிக்க வேண்டும். துறை சார்ந்த வளர்ச்சிகள், கண்டுபிடிப்புகள் போன்றவற்றை வகுப்பறையில் அறிமுகம் செய்து வைக்க வேண்டும். சமகால சூழல் மற்றும் உலக அளவிலான சமூக மாற்றங்களை அறிந்து கொள்வது, விஞ்ஞான தொழில்நுட்ப வளர்ச்சியை பயன்படுத்துதல் என்று தனது அறிவாற்றலை வளர்த்து கொள்ளாத ஆசிரியர் ஒருபோதும் சிறந்த ஆசிரியராக முடியாது. மாணவர்களுக்கு பொறுப்புணர்வு இருப்பது போலவே ஒவ்வொரு ஆசிரியருக்கும் ஒரு பொறுப்புணர்வு இருக்கிறது. அது கற்றுத்தருதல் மட்டுமில்லை, மாணவனை ஒரு சமூக மனிதனாக மாற்றுவது ஆசிரியரின் வேலை. ஆகவே சமூக பிரச்சினைகள் குறித்தும் அதன் கலாச்சாரம், பொருளாதாரம், இன மத வேறுபாடுகள் பிரச்சினைகள் குறித்த விழிப்புணர்வு அடைய செய்ய வேண்டியது ஆசிரியரின் வேலையே. ஆகவே சமூக கடமையாற்ற வேண்டிய பொறுப்புமிக்க மாணவர்களை உருவாக்குவது ஆசிரியர் கவனமாக மேற்கொள்ள வேண்டிய பணி. நல்ல ஆசிரியர் வகுப்பறையை கலகலப்பாக வைத்துக் கொள்வார். அதற்கு காரணம் அவரது நகைச்சுவை உணர்வு. உணவில் சேர்த்து கொள்ளப்படும் உப்பு போல நகைச்சுவை கற்பித்தலில் சேர்த்து கொள்ளப்பட வேண்டும். அதேவேளை கேலி பேச்சால் எவரையும் புண்படுத்தவோ அவமதிக்கவோ கூடாது. ஒரு ஆசிரியரின் உடல் மொழியைத்தான் மாணவர்கள் முதன்மையாக கவனிக்கிறார்கள். ஆகவே உடல் மொழி முக்கியமான ஒன்று. பெரும்பான்மை ஆசிரியர்கள் கைகளை தேவையில்லாமல் உயர்த்தி பேசுவதும், உற்றத்த குரலில் பேசுவதும், இறுக்கமான முகம் அல்லது சோம்பல் படிந்த முகத்துடன் இருப்பதும் மாணவர்களின் கற்கும் திறனை பாதிக்கிறது. ஆகவே நடை, உடை, பாவனை மூன்றிலும் ஆசிரியர்கள் தனி கவனம் கொள்ள வேண்டும். ஆடம்பரம், அலங்காரம் இரண்டையும் ஆசிரியர்கள் செய்யக்கூடாது. மாணவர்களின் கனவுகளை ஆசிரியர்களே உருவாக்குகிறார்கள் என்பதால் ஆசிரியர்கள் எப்போதும் தூண்டுகோலாக இருக்க வேண்டும். அது படிப்பில் மட்டுமில்லை, விளையாட்டு, நுண்கலை, பொது அறிவு என எந்த துறையாக இருந்தாலும் மாணவர்களின் தனித்திறனை வளர்க்கவும் மேம்படுத்தவும் ஆசிரியர்கள் தூண்டுகோலாக இருப்பது அவசியம். நல்ல ஆசிரியர் கட்டுப்பாட்டை தண்டனையில்லாமல் செயல்படுத்துகின்ற ஒருவராக இருப்பார். வகுப்பறையின் கட்டுப்பாடு என்பது பயத்தால் உருவாக்கப்படக்கூடாது. கட்டுப்பாட்டின் அவசியம் சுய ஒழுக்கம் தொடர்பானது. அதை ஆசிரியர்கள் உணரச் செய்ய வேண்டும். அதை மாணவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும். தண்டனை குறித்த பயம் வகுப்பறையை நரகமாக்கிவிடும் என்பதே உண்மை. பள்ளியிலும் வெளியிலும் ஆசிரியர்கள் எல்லா மாணவர்களுடனும் நட்புறவோடு பழகுதல் வேண்டும். அந்த நட்புறவு மாணவர்களோடு மட்டுமன்றி சக ஆசிரியர்கள், பள்ளியில் பணியாற்றும் ஊழியர்கள், பள்ளி நிர்வாகிகள் அனைவரிடமும் காட்டப்பட வேண்டும். நட்புணர்வு இல்லாத போதுதான் மாணவர்கள் ஆசிரியர்களை வெறுக்கத் தொடங்குகிறார்கள், ஆசிரியர்களிடம் பொய் சொல்லுகிறார்கள். இதுபோலவே ஆசிரியர்களின் தனிப்பட்ட ஒழுக்கம் தவறும் போது அது தனிநபரின் குற்றச்சாட்டாக கருதப்பட மாட்டாது. அதன் விளைவு கல்வித்துறையை பாதிக்கக்கூடிய ஒன்று. ஆகவே ஆசிரியர்கள் சுய ஒழுக்கத்தோடும் இருப்பது அவசியம். குறிப்பாக காலத்தின் அருமையை அறிந்து நேரம் தவறாமல் செயல்படுவதுடன் காலத்தின் முக்கியத்துவத்தை மாணவர்களுக்கும் கடைப்பிடிக்க செய்ய வேண்டும். நல்ல ஆசிரியர்கள் மாணவர்களிடம் இருந்து எதையும் பதிலுக்கு எதிர்பார்ப்பதில்லை.
அவர்கள் மாணவர்களின் முன்னேற்றத்தை தள்ளியிருந்து ரசித்து பாராட்டுகிறார்கள். உள்ளுர சந்தோஷம் கொள்கிறார்கள். அந்த அர்ப்பணிப்பு முக்கியமானது. எந்த சூழலிலும் ஆசிரியர்கள் மாணவர்களிடம் எதையோ யாசிப்பதோ உரிமை கொண்டாடுவதோ தவறானது. எதிலும் புதிதாக என்ன செய்ய முடியும், அதை எப்படி செய்வது என்று சிந்தித்து கொண்டே இருப்பதுதான் நல்ல ஆசிரியர்களின் இயல்பு. ஆகவே புதியன விரும்புவதும் அதை தேடிப்போய் அறிந்து வருவதும் மாணவர்களை அழைத்து போய் அறிமுகம் செய்து வைப்பதும் ஆசிரியரின் முக்கியமான பண்புகளில் ஒன்று. அந்த தேடுதல் தான் மாணவர்களை மேம்படுத்தும் முக்கிய காரணி. நல்ல ஆசிரியர் தன் வாழ்நாள் முழுவதும் தேடிக்கொண்டும் கற்றுக்கொண்டுமே இருப்பார். இந்த பண்புகள் மட்டுமே முடிவானதில்லை. இவை சிறந்த வரையறை மட்டுமே. இதற்கு வெளியிலும் நிறைய நல்ல குணாம்சங்கள், அறநெறிகள் இருக்கக்கூடும். கல்வி முற்றிலும் வணிகமயமாகி வரும் சூழலில் ஆசிரியர்கள் தங்களது பணிச்சுமைகளுடனும் பொருந்தாத பாடத்திட்டத்துடனும் ஒரு பக்கம் போராடி கொண்டிருக்கிறார்கள். மறுபக்கம் தங்களது மாணவர்களின் தனித்திறன் மற்றும் கல்வியில் முன்னேற்றம் தர போராடுகிறார்கள். நல்லாசிரியர் உருவாக நல்ல கல்வி சூழல் வேண்டும். அவரது செயல்பாடுகளை புரிந்து கொள்ளும் நிர்வாகமும் சக ஆசிரியர்களின் ஒத்துழைப்பும் வேண்டும். கூடவே அவரது எளிமையை, நல்லெண்ணத்தை புரிந்து கொண்டு செயல்படும் மாணவர்களும் வகுப்பறை சூழலும் அவசியமானது. அத்தனையும் ஒன்று சேரும்போதுதான் நல்ல ஆசிரியர் உருவாக இயலும். இவை எனது அனுபவம் கற்றுத்தந்த பாடங்கள். கற்றுக்கொள்ளுதல் வாழ்நாள் முழுவதும் மேற்கொள்ள வேண்டிய பணி. அதன் ஆரம்பமே பள்ளி, கல்லூரிகள். ஆகவே ஒருவன் தனக்கான ஆசானை கண்டடைதல் என்பது அறிந்து மேற்கொள்ள வேண்டிய முக்கியமான பணி. உலகம் ஒரு மிகப்பெரிய வகுப்பறை. இங்கே சில நேரம் நாம் மாணவர்களாக இருக்கிறோம், சில நேரம் நாமே ஆசிரியர்களாகி விடுகின்றோம். அந்த தருணத்தில் நாமும் இதே பண்புகளை பின்பற்ற வேண்டும் என்பதை மறந்து விடாதே. கற்றுக்கொள், கற்றுக்கொள், கற்பதை செயற்படுத்து. மிக்க அன்புடன் எஸ். ராமகிருஷ்ணன், சென்னை. இங்கு குறிப்பிட்ட மேலான ஆசிரிய பண்புகளை வளர்த்து கொண்டு சிறந்த மாணவ சமுதாயத்தை கட்டியெழுப்புவோம். எண்ணம் போல் வாழ்க்கை. நன்றி, வணக்கம்.